சார் செக் செக் சார் வீடியோ சார். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது மாவட்ட இளைஞர் அணியுடைய அமைப்பாளர் திரு டீட்டா சரவணன் அவர்கள் உங்களிடம் உரையாற்றுவார். 12வது வார்டுடைய கவுன்சிலரும் வட்ட செயலாளருமான டீட்டா சரவணன் அவர்கள் உங்களிடம் உரையாற்றுவார். ராஜ்பால் வட்டக்குழு செயலாளர் மாலை வணக்கம். மாலை வணக்கம். இன்று நம்முடைய பகுதிக்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர் மக்கள் முதல்வர் தலைவர் தளபதியார் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளரும் நம்முடைய மண்ணின் மைந்தர் கழக பொதுச் செயலாளர் கனிமம் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளரும் மற்றும் நம்முடைய கழக இளைஞரணி செயலாளர் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர் இன்னும் ஓரிரு நிமிடத்திலே இங்கே வருகை தர இருக்கிறார்கள். நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் இளம்புயல் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களும் மற்றும் நம்முடைய மாநகர செயலாளர் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் அண்ணன் அவர்களும் மற்றும் நம்முடைய வேலூர் மாநகராட்சி துணை மேயர் காட்பாடி தெற்கு பகுதி கழக செயலாளர் அண்ணன் எம் சுனில்குமார் அண்ணன் அவர்களும் வருகை தர இருப்பதால் இன்று நாம் எல்லாம் இங்கு ஏன் கூடியிருக்கின்றோம் என்று மக்களை நீங்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மோடி பாசிச மோடி பாரதிய ஜனதாவின் கைக்கூலியாக மோடி இன்று நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சுரண்டி கொண்டிருக்கின்றார். இன்று நம்முடைய மக்கள் நீட் தேர்வு என்றால் என்ன? இங்கிருக்கிற அனைத்து மக்களும் தாய்மார்களும் பெரியோர்களும் அனைவரும் பாமர மக்கள், பாட்டாளி மக்கள், ஏழை எளிய மக்கள், நம்முடைய பிள்ளைகள் அனைவரும் இன்று நீட் தேர்விலே புதிய கல்விக் கொள்கை வைத்திருப்பதால் இன்று நம்முடைய மாணவர் கனவெல்லாம் நீட் தேர்வு கனவெல்லாம் வெறும் சிதைந்து போயிருக்கின்றது. மற்றும் நம்முடைய கழக இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாநில மீட்பு உரிமை என்று கையில் எடுத்திருக்கின்ற வேண்டும். இன்று சாதாரணமாக நம்முடைய தளபதியார் அவர்கள் ஆட்சியிலே கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு இருந்தது, இன்று எவ்வளவு இருந்தது நீங்களே பார்க்க வேண்டும். 1200 ரூபாய். இப்போ நம்முடைய தளபதியார்கள் இன்று பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்றவுடன் 500 ரூபாய் என்று சொல்லியிருக்கின்ற பெட்ரோல் விலை. இன்று நம்முடைய மகளிருக்கு அனைவருக்கும் இலவச பேருந்து பயணம், நம் மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகை, பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை. அது மட்டும் இல்லாமல் காலை சிற்றுண்டி நம்முடைய குழந்தைகளுக்கு காலை உணவு சிற்றுண்டி தினம். நீ எல்லாம் சிந்திக்க வேண்டும். இந்த பாசிச மோடி இன்று அராஜகம் செய்து கொண்டு இங்கு எடப்பாடியும் ஓபிஎஸும் மோடியின் கைக்கூலியாக இருந்து தமிழகத்தையே மோடியிடம் அடகு வைத்திருந்த காலகட்டத்தில் நம்முடைய அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒற்றை செய்தியால் நம்முடைய தமிழகத்தை மீட்டார்கள். நீங்களெல்லாம் மக்களே சிந்திக்க வேண்டும், ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். நம்முடைய வரி பணம், வரி ஜிஎஸ்டி எல்லாம் அனைத்திலும் நம்ம எல்லாம் கொள்ளையடித்து நம்முடைய வாழ்வாதாரங்களை எல்லாம் சுரண்டி கொண்டிருக்கின்ற மோடி அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். நாம் இப்போ இங்கு மகளிரெல்லாம் இவ்வளவு இங்கு இந்த கூட்டத்திலே அதிகமாக இருப்பது மகளிர்கள் சுய உதவிக்குள்ளானாலும் விடுதலையானாலும் நம் மகளிருக்கான கல்வி தகுதியானாலும் இன்று தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் பெண்கள் IAS கலெக்டராக நியமனம் செய்தது நம்முடைய மக்கள் முதல்வர்கள். தாய் உள்ளம் கொண்ட மக்கள் அனைவரும் நீங்களெல்லாம் சிந்திக்க வேண்டும். ஒரு கணம் நீங்களெல்லாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஒரு காலகட்டத்திலே நம்முடைய கழகத்தை சேர்ந்தவர்கள் வயதில் மூத்தவர்களாக இருந்தால் கூட டே குப்பா இங்கே வா, டே சுப்பா இங்கே வா என்று அழைத்திருந்த காலகட்டத்திலே அண்ணன் குப்பன் அவர்களே, அண்ணன் சுப்பன் அவர்களே என்று உரிமையை கொடுத்தது நமக்கெல்லாம் திராவிடம். இது மட்டுமா? தோள்களிலும் இடுப்புகளிலும் அக்குகளிலும் குண்டை வைத்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் ஊர் நடுவே இதே மாதிரி மேடை அமைத்து அண்ணன் சுப்பன் அவர்களுக்கு இந்த ஆடையை பொன்னாடியாக போட்டுகிறேன் என்று சுயமரியாதையை வழங்கியது நம்முடைய திராவிட இயக்கம் என்றும். அது மட்டுமல்லாமல்
தொட்டால் தீட்டு பார்த்தால் பாவம், தெரு வீதிகளுக்கு செல்ல முடியாது. அப்படி சென்றால் கால்களில் செருப்பு இருக்காது. அப்படிப்பட்ட அவல நிலைகளை எல்லாம் நீக்கியது நம்முடைய திராவிட இயக்கம். ஜாதி, மதம், இனம் அனைத்திற்கு அப்பாற்பட்டு அனைவரும் சமம், அனைவருக்கும் சிறந்த கல்வி, சிறந்த மருத்துவம், அனைவரும் சமம் என்று நம் தளபதி மக்கள் முதல்வர்கள் இன்று மக்களாட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வழியில தான் தளபதி அவர்கள் நெஞ்சுக்கு நீதியிலே முரசொலிய நெஞ்சுக்கு நீதியிலே குறிப்பிட்டுள்ளார்கள். திராவிடம் என்பது அலங்கார விளக்காக மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களின் இருளை போக்குகிற திராவிட ஒளிக்கதிராக விளங்கும் என்றார்கள். தளபதி அவர்களே, திராவிடம் தமிழகத்தில் இருக்கிற இருளை மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் நம்முடைய திராவிட கொள்கைகளையும் சிந்தாந்தங்களையும் இன்று நம்முடைய கழக செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்துச் செல்ல இருக்கின்றார். ஆகவே தாய்மார்களே, பெரியோர்களே, நீங்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும். திட்டமா இருந்தாலும் மோடி வந்து ஒரு பாசிச மோடி. நீங்க எல்லாம் சிந்திக்கணும். இன்னைக்கு மோடி நம்முடைய வரிப்பணத்தை எல்லாம் கோடி கணக்கில் எடுத்துட்டு போயிட்டு பீகார், உத்தரப்பிரதேசத்துல அங்க இருக்கிற மக்களால் எவ்வளவோ குறைக்கல. எல்லாம் அங்க வந்து தினந்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் நம்ம சென்னைக்கு வந்து நிற்கிறாங்க. அவங்களும் படிக்கல, நம்மளும் படிக்கல. இந்த பணம் எல்லாம் எங்க போகுது? நீங்களாம் சிந்திக்க வேண்டும். அம்பானி, அதானி என்று தனியார் 4 நிறுவனத்துக்கு போகுது. கேடு கட்ட மோடி இன்னைக்கு எடப்பாடி இருக்கிறான், எடப்பாடி பேசுறான். எடப்பாடி இன்று என்ன பேசுகிறான்? மோடி பத்தி ஒரே வார்த்தை பேசுறானா? நம்ம தமிழ்நாட்டை திரும்ப அடமானம் வச்சது அந்த ஓபிஎஸ், இபிஎஸ் 2 கோமாளிகள். அவர்கள் இருவரும் இன்று கூட எடப்பாடி மோடியின் கைக்குலியாக தான் இருக்கிறான். நீங்களாம் சிந்திக்கணும். இந்த அதிமுக 10 ஆண்டு காலத்துல என்ன செய்தார்கள்? விலைவாசி என்ன செய்தான்? ஒண்ணுமே செய்யல. கொரோனா காலகட்டத்தில் நாமெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம். மோடி நம்மளை வந்து பார்க்கல, நிதி தரல, மழை வெள்ளம் வந்துச்சு, எவ்வளவு பிரச்சனை ஆச்சு. நீங்க எல்லாம் மக்களை, தாய்மார்களை சிந்திக்கணும். மழை வெள்ளத்துல எவ்வளவு பிரச்சனை வந்தது, எவ்வளவு போராட்டம் வந்தது. எந்த ஒரு காலகட்டத்திலும் வராத மோடி மழை வெள்ளத்தில் நமக்கு நிதியும் தரல, நம் மக்களையும் வந்து பார்க்கல. இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி வேலைக்கு வந்து போகிறாப்ல. ஆகவே மக்களை சிந்திக்க வேண்டும். நாம் அவதிப்படும் போதும், துன்பப்படும் போதும், தூளப்படும் போதும் நாம் எல்லாம் அவல நிலையில் இருக்கும்போது நமக்கு தாயுள்ளத்தோடு நம்ம எல்லாம் அரவணைத்து நமக்கெல்லாம் நல உதவி நம்ம எல்லாம் பார்க்கணும். நம்ம சொந்தக்காருக்கு, நம்மளுக்கு பக்கத்து வீடு, எதிர் வீடு எல்லாமே கொரோனா வந்துச்சு. பக்கத்து வீடு கொரோனா வந்தால் கூட கேட்டை போட்டு, கம்பி போட்டு, பவுடர் வச்சு நம்ம எவ்வளோ துன்புறுத்தலாக இருந்தது. ஆனால் எதையுமே எந்த ஒரு பயமின்றி கொரோனா காலகட்டத்திலே தன் இன்னுயிரும் துச்சமென மதித்து தளபதி அவர்கள் அனைத்து அலுவலகத்திற்கு சென்று ஆய்வு நடத்தினார்கள். நீங்கள் எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். அன்னைக்கு வராத மோடி, அன்னைக்கு வராத எடப்பாடி, இன்னைக்கு அடிக்கடி நம்ம தமிழ்நாட்டுக்கு மோடி வராங்கன்னா என்ன காரணம்? நம்மளுடைய ஓட்டு வேணும். நம்ம கொரோனால கஷ்டப்பட்டோம். மத்திய சர்க்கார் தான் நிதி ஒதுக்கணும், 1 ரூபாய் ஒதுக்கல, லஜானா காலி பண்ணிட்டு போயிட்டான் எடப்பாடி. இன்னைக்கு வந்து ஒரு போலி வேஷம் போட்டுனுக்கிறான். எதிர்கட்சி தானே. எடப்பாடி மோடியை பற்றி பேச மாட்டான், ஓபிஎஸ் பேச மாட்டான். இவங்க 2 பேர்களும் அவர்கள் 2 பேரும் வந்து தமிழ்நாட்டை அடமான வைத்தீர்கள். ஆகவே மக்களே, நீங்கள் எல்லாம் சிந்திக்கணும். உங்களுடைய பொன்னான வாக்குகளை, புனிதமான வாக்குகளை சிதறாமல் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். நம்மளாம் வில்லேஜ், நம்மளாம் தெரியும், நம்மளெல்லாம் இங்க இருக்கிறோம். நம்முடைய மண்ணின் மைந்தர் நம்ம ரோட்டில் இருக்கிறார், மாவட்ட செயலர் பக்கத்தில் இருக்கிறாரு, எம்பி பக்கத்தில் இருக்கிறாரு, நம்மளுடைய பகுதி செயலர், துணை மேயர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு. நம்மளுடைய படிப்படியான திட்டங்கள் தான் செய்ய முடியும். இன்று கூட நம்மளுக்கு எல்லாம் அடிப்படையில் என்ன பிரச்சனை? சாலை. அந்த சாலையெல்லாம் என்ன பிரச்சனை? எல்என்டிக்காரன் மொத்தம் நோடிட்டு போயிட்டானுங்க. இந்த 10 ஆண்டுல மோடி கோடிக்கணக்கான பணத்தை வாங்கி சுரண்டி மொத்த ரோடு போட்டுட்டு ரோடே படம் ஓட்டாங்க. அந்த மோடினால வந்து மோடி கைக்குலியாக இருக்கக்கூடிய ஓபிஎஸும் இபிஎஸும் மொத்தம் நோடிட்டு போயிட்டாங்க. நாம் படிப்படியாக பண்ணின்னு இருக்கோம். நம்முடைய பகுதிக்கு அடுத்த வாரம் ஆர்வோ சத்யா நகர் இந்த மூலையில் இடம்லாம் பார்த்தாச்சு. நம்முடைய தாய்மார்கள் நாமெல்லாம்
சராசரி மக்களே நீங்க தான், உங்க கையில தான் இருக்கு. நீங்க எல்லாம் யாரு வந்து என்ன சொன்னாலும் கேட்டுக்கோங்க, சிந்திச்சு பாருங்க. தமிழக முதல்வர் வந்தாரு, அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வந்தாரு, என்னென்ன கொள்கைகள் என்னென்ன கோட்பாடுகள் நம்